அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். பிள்ளைகள் சவுண்ட் வருதா? சொல்லுங்க ஒரு ஆள். சவுண்ட் வருதா? ஓ சார். ஓகே. என்னுடைய மெக்கானிக்ஸ்ல இது 2வது கிளாஸ். போன கிளாஸ்ல நாங்கள் நேர்கோட்டு இயக்கத்துல பேசிக் படிச்சோம். ஒரு சில அடிப்படையான இயக்கவியல் கணியங்கள் படிச்சோம். அதுல எத்தனை கேள்விகள் செஞ்சா சொல்லுங்க. பிள்ளைகள் எத்தனை கேள்வி செஞ்சோம்? 5. ஓகே. இப்ப 6வது கேள்வி செய்ய போறோம். என்ன என்ன எழுதிங்க பாருங்க. பாட்டு படிக்கிறீங்க. மைக்க மியூட் பண்ணிக்கொள்ளணும் தம்பி. மைக்க மியூட் பண்ணிக்கொள்ளணும். சுகமில்லாத ஆக்கள் மாதிரி பண்ணக்கூடாது. மைக்க மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. சொல்ற விளங்குதா? போன கிளாஸ் வந்தவங்களுக்கு தெரியும், மெக்கானிக்ஸ்ல வந்து கைனடிக்ஸ் நாங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதுல வந்து பேசிக்காக என்னென்ன கணியங்கள் இருக்குங்கிற விஷயங்கள் படிச்சோம். அதுல அடிப்படையான கணியங்கள் நாங்க பார்த்துட்டு அதுல ஒரு சில கேள்விகள் செஞ்சோம். இதை படிச்சவங்க சொல்லுங்க, இடப்பெயர்ச்சி என்றா என்ன? இடப்பெயர்ச்சி என்றா என்ன சொல்லுங்க. நேற்றைய கிளாஸ்ல ஆரம்ப படிச்சோம். புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இடையிலான மிக குறுகிய தூரம். வெரி குட். இடப்பெயர்ச்சி என்பது ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இடையிலான மிக குறுகிய தூரம். சரி, இடப்பெயர்ச்சி காவிக்கணியமா எண்ணிக்கணியமா? காவிக்கணியம். இடப்பெயர்ச்சி ஒரு காவிக்கணியம் என்றால் எண் பருமனையும் திசையையும் கொண்ட ஒரு கணியமாக இருப்பதால் இடப்பெயர்ச்சி ஒரு காவிக்கணியம். அதே நேரம் பதி என்பது எண்ணியா காவியா? எண்ணிக்கணியம். சரி, 6வது கேள்வி. இந்த படத்தை பிரித்து கொடுங்க. இது ஏ, இது பி. ஏலிருந்து பிக்கு செல்வதற்கு ஒரு 10 செகண்ட்கள் எடுக்கிறது. படத்தை பிரித்து கொடுங்க. படத்துக்கு பக்கத்துல எழுதுங்க. துணிக்கை ஒன்று.
துணிக்கை 1 ஏயிலிருந்து பியிற்கு செல்வதற்கு பத்து செகண்ட்கள் எடுக்கின்றது. ஏயிலிருந்து பியிற்கு செல்வதற்கு 10 செகண்ட்கள் எடுக்கின்றது. புறவிளக்கம் 1 துணிக்கையின் ஏயிலிருந்து பியிற்கான தூரம் யாது? ஏயிலிருந்து பியிற்கான தூரம் யாது? இரண்டாவது இடப்பெயர்ச்சி யாது? பிள்ளைகள் மூன்றாவது கேள்வி என்ன கேட்க போறோம்? தூரம், இடப்பெயர்ச்சி. மூன்றாவது கேள்வி என்ன? சொல்லுங்க. சராசரி கதி. சராசரி கதி. சராசரி கதி யாது? சராசரி வேகம் யாது? செய்யலாம். சராசரி வேகம் யாது? சரி, முதலாவது தூரம். தூரம் என்று சொல்லும் பொழுது ஒரு கால் பருதி, ஒரு கால் பருதிக்கு நீங்க என்ன கொடுப்பீங்க? முழுவட்டம் 2πr அப்படின்னு சொன்னா கால் பருதி, அதாவது ஏலிருந்து பிக்கான தூரத்துக்கு, இந்த தூரத்துக்கு நாங்க என்ன கொடுப்போம்? 2πr எத்தனை நாள் இருக்கணும்? கால் 2πr. கால் 2πr அல்லது πr/2. பெருமானங்களை போடுங்க. பெருமான்களை போடுங்க. சொல்லுங்க. இருபத்தி 2 7 6/10 மீட்டர் என்று சொல்லப்பட்டிருக்கு. கீழே ஒரு 2. இரு தசமதானத்தில் விடைய சொல்லுங்க. 110/7 இரு தசமதானத்துல அவனோட விடை இருக்கணும். என்ன தூரம்? என்ன சொல்லுங்க. பதினஞ்சு தசம் 7 1 மீட்டர்.
இரண்டாவது இடப்பெயர்ச்சி. ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இடைப்பட்ட மிக குறுகிய தூரத்தை கண்டுபிடிக்க போறேன். இது 10 மீட்டர், இது 10 மீட்டர். ஏக்கும் பிக்கும் இடைப்பட்ட மிக குறுகிய தூரமான இந்த தூரத்தை எக்ஸ் என்று கொடுக்கணும். பைத்தகரஸ் தேற்றத்தின்படி இடப்பெயர்ச்சிக்கு எக்ஸ் வர்க்கம் சமன் 10 வர்க்கம் சக 10 வர்க்கம். எக்ஸ் சமன் எத்தனை வரும்? மியூட் பண்ணி போடு. விஷயம் தானே, மைக்க ஓன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஸ்கிரீன் மறையும், பாக்குறவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆறி. சரியா? இடப்பெயர்ச்சி எக்ஸ கண்டுபிடிச்சு சொல்லுங்க, என்ன வரும்? சொல்லுங்க மக்கள். பத்து வர்க்கமூலம் 2 மீட்டர். 10 வர்க்கமூலம் 2 மீட்டர். உங்களோட படத்துல இந்த எக்ஸ குறிச்சு கொள்ளுங்க, இந்த 10 குறிச்சு கொள்ளுங்க, இதை செங்கோணம் என்று காட்டிக் கொள்ளுங்க. அப்பதான் பைத்தகரஸ் தேற்றத்தை நாங்க பாதிக்க இயலும். அடுத்தது சராசரி கதிக்கான சமன்பாடு. சராசரி கதிக்கான சமன்பாடு இருக்கு. நேற்று படிச்சோம். சராசரி கதி பயணம் செய்த மொத்த தூரம் 15.7 உண்டா கீழ நேரம். மொத்த தூரம் 15.7 கீழ நேரம். ஆகவே 1.57 மீட்டர் செகண்ட் மைனஸ். நாலாவது சராசரி வேகம். இடப்பெயர்ச்சி 10√2 மீட்டர் ஓவர், நேரம் 10 செகண்ட். ஆகவே உங்களுக்கு வேகம் வரும் √2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 வர்க்கமூலம் 2 பெருமானம் 1.414 மீட்டர் செகண்ட் மைனஸ் அப்படின்னு கொடுக்கலாம். சார் சொல்லுங்க. இடப்பெயர்ச்சி என்ன விளம்பரப்படுத்திடுவானே? இடப்பெயர்ச்சி அதாவது இடப்பெயர்ச்சி என்பது ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இடைப்பட்ட மிக குறுகிய தூரம். சரியா? அந்த ஆரம்ப புள்ளி என்பது E. இங்க இருந்து இது இப்படியே இயங்கி பிக்கு வரும். ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இடைப்பட்ட மிக குறுகிய தூரம் தான் இடப்பெயர்ச்சி எக்ஸ். அப்ப நான் எக்ஸ் போட்டிருக்கேன். இது 10, இது 10. எக்ஸ காண்றதுக்கு ஒரு தேற்றத்தை யூஸ் பண்ணலாம். அந்த தேற்றம் என்ன சொல்லும்? எக்ஸ காண்றதுக்கு என்ன தேற்றம் யூஸ் பண்றது? பைத்தகரஸ் தேற்றம். அதான் இங்க யூஸ் பண்ணி கிடக்கு. எக்ஸ் வர்க்கம் சமன் 10 வர்க்கம் சக 10 வர்க்கம். இதை சுருப்புறம். இது 100, இது 100. 100 சக 100 200. 200 வர்க்க மூலத்தை இவ்வாறு பிரிச்சு எழுதலாம். 200 வர்க்க மூலத்தை 10 வர்க்க மூலம் 2 அப்படின்னு எழுதலாம். தம்பி வழங்குதா? ஓம் சார். ஓகே, எழுதி கொள்ளுங்க அவசரமா. 6வது கேள்வி கம்ப்ளீட்டா முடியுது. போன கிளாஸ் வராதவங்க உங்களோட கிளாஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் யூடியூப்ல இருக்கு. நீங்க அதை பார்த்து உங்க நோட்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கணும். சரி, - 120 பாகையில போடுவோம்.
இது ஏ, இது பி. 120 பாகை, 120 பாகை 7 மீட்டர் அப்படின்னு வச்சுக்கோ. 7வது கேள்விக்குரிய படத்தை கறிக்கொள்ளும். ஏயிலிருந்து பியிற்கு செல்ல போது ஒரு துணிக்கை, அதுக்கு எடுக்கின்ற பயண நேரம் 100 செகண்ட். ஒரு துணிக்கை ஏயிலிருந்து பிக்கு போகுது, இந்த ஆரை இந்த பரிதி வழியே செல்கிறது, 7 மீட்டர் ஆரையுடைய ஒரு இடம். முதலாவது கேள்வி தூரம், 2வது கேள்வி இடப்பெயர்ச்சி, 3வது சராசரி கதி, 4 சராசரி வேகம். படத்திற்கு இருந்த இந்த கேள்விகள் எழுதி கொள்ளுங்க. படத்திற்கு 100 செகண்ட் எடுக்குன்னா முதலாவது கேள்வி எங்களுக்கு தூரம் காண போறோம். ஒரு ஆராய்ச்சியிட அந்த பரிதியில பருமன் 120 பாகை. அந்த ஆராய்ச்சியிட பரிதியை காண்றதுக்கு நீங்க மெக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. 120 பாகைக்குரிய பரிதி காண போறோம். முழுவட்டத்துக்கு 2πr. இப்ப முதலாவது கேள்வியை எப்படி செய்யலாம் சொல்லுங்க, தெரிஞ்சவங்க சொல்லலாம். தூரம் எப்படி காண போறோம்? 2πr முழுவட்டத்துக்குரியது. அதை எதால பெருக்கணும்? முழுவட்டம் எத்தனை பாகை? 360. 360. 360 பாகைக்கு தான் இந்த 2πr எனப்படுகின்ற பரிதி. 360 பாகைங்கிற முழு வட்டத்துக்கு தான் இந்த 2πr எனப்படுகின்ற முழு பரிதி. எங்களுக்கு 120 பாகைக்குரிய இந்த பரிதி தான் தேவை. 120 பாகைக்குரிய இந்த பரிதி தான் தூரம். செய்யலாம். இத சுருக்கி இறுதி விடையை சொல்லுங்க பாப்போம். சேதாக்கள் பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கிளாஸ்ல நான் டிஸ்கஸ் பண்ணி தான் படிக்கிறது. டீச்சர்ஸ் மட்டும் கதைச்சி படிக்கிறதுங்கிறது சரி வராது. இது ஆரோக்கியம் இல்லை, படிப்பும் இல்லை. கேட்கிற கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லணும். அப்பதான் உங்களுக்கு விளங்கியிருக்கா இல்லையான்னு எனக்கு விளங்கும். இதுக்கு விட எடுத்தாக்க விடைய சொல்லுங்க. ஃபைனல் ஆன்சர் எனக்கு வேணும். எத்தனை மீட்டர் என்று வேணும். பைக்கு 22 போடுங்க. சார் 14 சார். இந்த 14.66 வரும். பாப்போம். 14.66 வருதான் சரியானு பாப்போம். எப்படியும் அனுப்பியிருக்காங்க 14.66.
2 தர பைக்கு பதிலாக 22/7 கொடுப்பீங்க, 6க்கு பதிலாக 7 கொடுப்பீங்க. இந்த 120 சுருக்குவோம். 120 சுருக்கினா 1 360 எங்களுக்கு 3 120 வரும் இல்லையா? ஆகவே 7 மேலே சுருக்குவோம். இது ரெண்டையும் பெருக்கினால் 44. 44/3 உங்களுக்கு இதை சுருக்கினா இறுதி விட வரும் 1. 14ல 12 இருக்கு, 20ல 6 6 7 மீட்டர் அப்படின்னு முடிச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு விட 14.667 மீட்டர். 14.667 மீட்டர். ஓகே பிள்ளைகள் கவனிங்க, இடப்பெயர்ச்சி துணிய போல் திருப்பியும் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இடப்பெயர்ச்சி என்றா என்ன டெபினிஷன் சொன்னீங்க? இடப்பெயர்ச்சி என்றா என்ன? நேத்து படிச்சோம், போன கிளாஸ்ல படிச்சோம். இடப்பெயர்ச்சி என்றா என்ன? ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இடையிலான மிக குறுகிய தூரம். ஆரம்ப புள்ளி ஏ, ஏக்கும் பிக்கும் இடையில உள்ள மிக குறுகிய தூரம். எல்லாம் கவனிக்கணுமா? எல்லாம் கவனிக்கணும். செய்த கேள்வி 6லையும் 7வது கேள்வி வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. 6 கேள்வி விட கவனிக்கணுமே. இதுதான் ஆரம்ப புள்ளி, இது இறுதி புள்ளி. இதுக்கு பைத்தகரஸ் பாதிக்க முடியுமா? இது செங்கோண முக்கோணியா? ஏபிஓ செங்கோண முக்கோணியா? ஏபிஓ செங்கோண முக்கோணியா? இல்ல இல்ல. அப்ப எங்களுக்கு இது பைத்தகரஸ் பாதிக்க முடியாது. வேற ஒரு ஐடியா இருக்கும். நான் முக்கோணியை மட்டும் தனியா சொல்றேனே. ஏல இருந்து பிக்கான தூரம் இடப்பெயர்ச்சியான இந்த எக்ஸ் எங்களுக்கு தெரிய வரும். இந்த எக்ஸை காண்றது எங்களோட இன்டென்ஷனா இருக்கு. அப்படியா கவனிங்க, இங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா விளங்காது. இந்த முக்கோணியை தனியா எடுத்துக்கொள்ளும். இது மையம் ஓ, இது ஏ, இது பி. இது சமகூறிடுவோம். 120 பாகைய சமகூறிட்டால் எங்களுக்கு செங்கோணத்துல போய் முடியும். அப்போ உங்களுக்கு வந்து இந்த ஒரு கோணம் 120 பாகையில இது 60 பாகையா இருக்கு, இது அடுத்த கோணம் 60 பாகையாக இருக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க எனக்கு, இந்த கோணம் எத்தனை பாகையா இருக்கு? இது 60, இது 90 சொன்னாங்க. இது எத்தனை பாகை? 30. இதுவும் இதுவும் சமன். ஏன் இது ரெண்டு சமன் பிடிபடுத்த? இது ரெண்டு ஏன் சமன்? வட்டத்துல ஆரைகள் தான் ரெண்டு. இது 60 பாகை, இது செங்கோணம். இது எத்தனை பாகை? இது 60 பாகை, இது செங்கோணம். இது எத்தனை பாகை? கேக்குதாடா? 30 பாகை. சரி, ஓவுக்கும் பிக்கும் இடைப்பட்ட தூரம் என்ன? என்ன மக்கள் மையத்து மாதிரி கதைக்காம இருந்தா எப்படி கிளாஸ்? ஓவுக்கும் பிக்கும் இடைப்பட்ட தூரம் எத்தனை மீட்டர்? 7 மீட்டர். 7 மீட்டர். அப்ப நாங்கள் இந்த தூரத்தை கண்டுபிடிக்க போறோம். இந்த தூரத்தை சரியா x/2, எக்ஸ்ல அரைவாசி தான் இது. x/2 எப்படி கண்டுபிடிக்கலாம்? 60 பாகை, 60 பாகை எடுத்துக்கொள்வோம். 60 பாகைக்கு x/2 எதிர்பக்கம் 7 மீட்டர் செம்பக்கம். எதிர்பக்கமும் செம்பக்கமும் தொடர்புறுகின்ற தொடர்பு என்ன? உங்களுக்கு சைன் தீட்டா, கொஸ் தீட்டா, டான் தீட்டாக்கான முடிவு தெரியும். சைன் தீட்டாக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏதாச்சும் ஒரு பாட்டு பாட்டமாக்கி வச்சிருப்பீங்க. சைன் தீட்டாக்கு என்ன சொல்லுவீங்க? எதிர்பக்கத்தின் செம்பக்கம். வெரி குட். எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். எதிர்பக்கம் பூர்வமே எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். இப்ப
இப்ப நாங்க 60 பாகையை கோணமாக கருதுவோம். சைன் 60 பாகை கோணத்திற்கு அந்த முக்கோணில எதிர்ப்பக்கம் என்னவாக இருக்கு? இந்த 60 பாகைக்கு எதிர்ப்பக்கத்துக்கு என்ன போடுவோம்? x/2. முற்று முழுதாக எங்களுக்கு எக்ஸ கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. ஆகவே இங்க x/2. செம்பக்கத்துக்கு என்ன போடுவீங்க? 7 மீட்டர். 7 மீட்டர். வெரி குட். சைன் 60 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லாட்டி நீங்க தரவுகளை தருவாங்க. சரியா? சைன் √3/2. அதை நாங்க மெக்கானிக்ஸ் படிச்சுட்டு போகும்போது இதெல்லாம் பாடம். சைன் 60 வர்க்க மூலம் 2 என்பது அது பெருமாள். எக்ஸின் கீழ் இந்த 2 ஏழோட பெருக்கப்பட்டு 14 வரும். எக்ஸ் இங்க பெருக்கி 7 வர்க்கம் மூலம் 3 என்பது இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சியில டீட்டெயிலா ஒரு விஷயம் பேசியிருக்கோம். உங்களோட படத்துல இந்த கேள்விக்குரிய படத்துல இந்த எக்ஸ நீங்க புரிஞ்சுக்கணும். அதே போல தனியாக ஒரு முக்கோணியோட கீறி தெளிவாக இதில் எழுதிக்கணும். எழுதுங்க. நோட்ஸ் கிளியரா இருக்கும். தெளிவா எழுதுங்க. நோட்ஸ் கிளியரா இருந்தா தான் பாடம் படம். மெக்கானிக்ஸ் ரொம்ப முக்கியம் என்னன்னா முடிஞ்ச அளவு உங்களோட நோட்ஸ் உங்களுக்கு எவ்வளவு கிளியரா அழகா எழுதணும் மட்டும் கிடையாது. எழுத்துக்கள் வித்தியாசப்படும். கிளியரா எழுதி கொள்ளுங்க. மிக தெளிவா எழுதி கொள்ளுங்க. உங்களுக்கு எழுத்து விளங்காட்டி சொல்லுங்க, நான் ஜூம் பண்ணி காட்டுவேன். அநேகமா கிளியரா விளங்கும்னு நினைக்கிறேன். எழுத்து விளங்காட்டி நான் இந்த படங்களை ஜூம் பண்ணி காட்டலாம், பிரச்சனை இல்லை. திருப்பியும் சொல்றேன். கேள்வியில உள்ள படத்துல எக்ஸ புரிங்க. ஒரு முக்கோணியோட கேருங்க. அதுக்கு AOB என்று பெயர் போடுங்க. அதுல 7 மீட்டர் 30 பாகை 30 பாகை x/2 எல்லாத்தையும் குறிச்சு கொள்ளுங்க. இப்ப சைன் தீட்டா ஆடுங்க. சரி, அடுத்த கேள்வி. சராசரி கதி. மூன்றாவது சராசரி கதிக்குரிய சமன்பாடு மொத்த தூரத்தின் மொத்த நேரம். மொத்த தூரம் என்ன கண்டறிய பிள்ளைகள்? மொத்த தூரம் நான் அழிச்சிட்டேன், நீங்க தான் சொல்லணும். மொத்த தூரம் எத்தனை மீட்டர் நான் எடுத்து? 14.667 மீட்டர். வெரி குட். 14.667 மீட்டர். நேரம் எத்தனை சொல்லப்பட்டது? 100 செகண்ட். வெரி குட். 100 செகண்ட். 100 செகண்ட் கொடுத்துருங்க. 100ஆல பிரிச்சோம்னு சொன்னா 0.44667 மீட்டர் செகண்ட் -1 எழுதலாம்.
சராசரி வேகம் பயணம் செய்த மொத்த இடப்பெயர்ச்சி அதன் கீழ் நேரம். இடப்பெயர்ச்சி 7 வர்க்கமூலம் மீட்டர், நேரம் 100 செகண்ட். ஆகவே 0.07 வர்க்கமூலம் 3 மீட்டர் செகண்ட் மைனஸ். எழுதிக் கொள்ளுங்க. சராசரி வேகம் கண்டு கதி வேகம் எழுதாம சராசரி வேகம், சராசரி கதி எழுதுனா நல்லது. சராசரி கதி, சராசரி கால் வட்டம். பிள்ளைகள் எத்தனாவது கேள்வி போகுது? 8வது. 8வது வினா. இதை நாங்க ஆரம்ப புள்ளியாக எடுத்துக்கொள்வோம். இது செங்கோணம் ஒரு முக்கால் பரிதியினூடாக இயங்கி பிக்கு செல்கிறது. ஆரை 14 மீட்டர், 14 மீட்டர். முதலாவது கேள்வி தூரம், இரண்டாவது இடப்பெயர்ச்சி, சராசரி கதி யாது, சராசரி வேகம் யாது. செய்யலாம். நான்கு கேள்விகளையும் எழுதி கொடுங்க. சராசரி கதி, சராசரி வேகம். ஆரை 14 மீட்டரா, 14 மீட்டர். தூரம். முதலாவது கேள்வி தூரம். 2πr முழுவட்டத்துக்கு 2πr எதால பெருக்கணும்? முக்கால் வட்டம். ஆகவே எதால பெருக்கணும்? 270. 270. நாங்க முக்கால் போடுவோம். நீங்கள் 4 போட்டாலும் சரி. நீங்க சொல்றது சரிதான். 360 மேல் 270. அதை நீங்க 3/4 சரி. பிரச்சனை இல்லை. முக்கால் வட்டம் 2 பைக்கு பதிலாக 22/7 ஆரை 14 மீட்டர் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த 4 மேல் 3 என்பது அந்த ஆராய்ச்சிக்குரிய விகிதம். இதை சுருக்கி விட சொல்லுங்க. 66 மீட்டர். 66 மீட்டர் சரியான செக் பண்ணுங்க மக்கள். இதுல இடப்பெயர்ச்சிக்கான எக்ஸ குறிச்சுக்கோ. ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இடையிலான மிக குறுகிய தூரம் எக்ஸ இதுல குறிச்சு கொள்வோம். இடப்பெயர்ச்சி இடப்பெயர்ச்சியை கணிச்சாக்கள் சொல்லலாம். இது 14 மீட்டர், இதுவும் 14 மீட்டர். எக்ஸ் வர்க்கம் சமன் 14 வர்க்கம் சக 14 வர்க்கம். எக்ஸ் கண்டுபிடிங்க.
உங்களுக்கு 14 வர்க்கமூலம் 2 மீட்டர் வருதான்னு பாருங்க. 14 √2. பிள்ளைகள் நேரம் சொல்லல, படத்துல குறிச்சுக்கோங்க. டி பயண நேரம் 20 செகண்ட். பயண நேரம் 20 செகண்ட் குறிச்சுக்கொள்ளுங்க. தூரம் 66 மீட்டர், 20 செகண்ட். கதி என்ன வரும்னு சொல்லுங்க. கதி என்ன வரும்? கதிக்குரிய விட என்ன? 3.3. வேகத்துக்குரிய விடைய வர்க்கமூலம் 2ல சொல்லுங்க. என்ன விட? என்னடாப்பா விட? -7.7 √2 மீட்டர். 2 மீட்டர் செகண்ட். ஓகே, ஆர்முடுகள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கணியம் தான். நாங்க என்னென்ன கணியம் படிச்சிருக்கோம்? இடப்பெயர்ச்சி, தூரம், வேகம், கதி, இந்த 4ம் படிச்சு அதுக்குள்ள கேள்வி செஞ்சு. அடுத்த இயக்கவியல் அடிப்படையான கிரியம் ஆர்முடுகள். தலைப்படுங்க ஆர்முடுகள். உங்களுக்கு இது ஏற்கனவே உளவல்ல தெரியும். ஆர்முடுகள்ன்ற சமன்பாடு சொல்லுங்க பிள்ளைகள். ஆர்முடுகள்ன்ற சமன்பாடு
வேகமாற்றத்தின் கீழ் நேரம். வெரி குட். வேக மாற்றத்திற்குள் நேரம். அப்போ ஆர்முடுகள் தலையை போட்டுட்டோம். முதலாவது போய் ஓரலகு நேரத்தில் ஓரலகு நேரத்தில் ஏற்பட்ட வேகமாற்றம் ஓரலகு நேரத்தில் ஏற்பட்ட வேகமாற்றம் ஆர்முடுகள் எனப்படும். ஓரலகு நேரத்தில் ஏற்பட்ட வேகமாற்றம் ஆர்முடுகள் எனப்படும். அடுத்த வரியில அதாவது வேகமாற்ற வீதம் வேகமாற்ற வீதம் ஆர்முடுகள் எனப்படும். வேகமாற்ற வீதம் ஆர்முடுகள் எனப்படும். ஓகே, இப்போ ஆர்முடுகள சமன்பாட்டை எழுதிக்கொள்ளும். ஆர்முடுகள் எழுதிக்கொள்ளுங்க. ஆர்முடுகள் சம் வேக மாற்றம் கீழே பிள்ளைகள் வேக மாற்றம் என்ன? அதுக்குள்ள என்ன வரும்? வேக மாற்றத்துக்குள்ள என்ன வரும்? இறுதி வேகம் ஆரம்ப வேகம். வெரி குட். இறுதி வேகம் செயல் ஆரம்ப வேகம் கீழே நேரம். குறியீட்டு வடிவம் எழுதிக் கொள்வோம். எக்ஸலரேஷன் ஆர்முடுகள் டி, இறுதி வேகத்தை பி எனப்படும், ஆரம்ப வேகத்தை யூ என்பது கீழே நேரம். ஆர்முடுகளுக்குரிய யூனிட் அதாவது அலகு. கதிக்குரிய அலகு மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 கீழ் செகண்ட். என்ன ஆர்முடுகள் அலகு? மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. ஆர்முடுகளோட டைமென்ஷன் என்ன வரும்? LT minus 2. வெரி குட். LT மைனஸ் எழுதிக் கொள்ளுங்க. ஆர்முடுகள் காவிக்கணியமா எண்ணிக்கணியமா? ஆர்முடுகள் என்ன கணியம் தம்பி? காவியா எண்ணியா? காவிக்கணியம். வெரி குட். பருமனும் இருக்கு, திசையும். சரி, அழகு பரிமாணம் எல்லாம் எழுதிருப்பீங்க. அதுல ஒரு கேள்வி. எழுதுங்க.
ஒரு கார் நேர்கோட்டு பாதையில் ஓய்விலிருந்து ஒரு கார் நேர்கோட்டு பாதையில் ஓய்வில் இருந்து ஆரம்பித்து பத்து செகண்டில் ஐம்பது மீட்டர் செகண்ட் -1 கதியை அடைகிறது. 50 மீட்டர் செகண்ட் -1 கதியை அடைகிறது. அதன் ஆர்முடுகள் யார்? செய்யலாம். ஓய்வென்று சொன்னா ஆரம்ப வேகம் என்ன? ஓய்வென்று சொன்னா ஆரம்ப வேகம் என்ன? 0. வெரி குட். செய்யுங்க. இறுதி விட என்ன வரும்னு சொல்லுங்க. சொல்லுங்க பிள்ளை, என்ன விட வரும்? ஆர்முடுகள் சமன். வேக மாற்றத்தின் கீழ் ஆர்முடுகள் எத்தனை செகண்ட்ல? எத்தனை செகண்ட்? 10 சார். 10 செகண்ட். என்ன வேகத்தை பெறுது? 50 ms-1. 50 மீட்டர் செகண்ட் -1 ஆரம்ப வேகம் 0. 50 கீழ் 10 5 மீட்டர் செகண்ட் -2. 5 மீட்டர் செகண்ட் -2. அடுத்த கேள்வி. ஒரு வண்டி 5 நிமிடத்தில் 20 மீட்டர் செகண்ட் -1 கதியிலிருந்து 80 மீட்டர் செகண்ட் -1 கதிக்கு ஒரு வண்டி 5 நிமிடத்தில் 20 மீட்டர் செகண்ட் -1 கதியிலிருந்து 80 மீட்டர் செகண்ட் -1 கதிக்கு 20 80 கதிக்கு ஆர் முடுகின்றது. அதன் ஆர்முடுகள் யார்?
மீட்டர் செகண்ட் -2 சொல்றாங்க. பிள்ளை நிமிடத்துல நாங்க கொடுக்க முடியாது. நேரத்துல சர்வதேச அலகு நிமிடமா செகண்டா? செகண்ட். நிமிடத்தை எப்படி செகண்ட் மாற்று? அறுபதால பெருக்கணும் இல்லையா? முதல் செய்ய 20 60. எழுதி கொடுங்க. சரி, நான் மட்டும் கேட்கிறேன். கிலோமீட்டர் h-1 மீட்டர் செகண்டுக்கு மாத்துறதுக்கு, மீட்டர் per second மாத்துறதுக்கு என்ன செய்யணும்? கிலோமீட்டர் h-1 மீட்டர் per second மாத்துறதுக்கு என்ன செய்யணும்? வெளிப்படையா சொல்லுங்க. அஞ்சின் கீழ் 18 இருக்கும். மீட்டர் per second கிலோமீட்டர் per second மாற்றுறது 18 கீழ் 5 அளவு இருக்கும். மூன்றாவது அதாவது கடைசி கேள்வி. எழுதுங்க. ஒரு லோரி நூத்தி 8 கிலோமீட்டர் h-1 இருந்து 36 கிலோமீட்டர் h-1 செல்ல ஒரு லொரி 108 கிலோமீட்டர் h-1 இருந்து 36 கிலோமீட்டர் h-1 செல்ல ஒன்றின் கீழ் 4 மணித்தியாலங்கள், கால் மணித்தியாலங்கள் எடுக்கின்றது.
ஒன்றின்கள் 4 கால் நிறுத்தியாலும் எடுத்து புறமலக்கம் 1 6 முடுகள் யாது? புறமலக்கம் 1 6 முடுகள் யாது? இரண்டாவது அமர் முடுகள் யாது? ஆர்முடுகள் யாது? அடுத்தது அமர் முடுகள் யாது? செய்யலாம். இதோட கிளாஸ் முடியுது. செய்தவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் சரியானு பாக்குறேன். செஞ்சுட்டு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, நோட்ல உள்ள எழுதி கொள்ளுங்க, படத்தை கேறி கொள்ளுங்க. சரியா? கிளாஸ் முடியுது. இதை எழுதி முடிச்சாக்கள் போகலாம்.